குறிப்பா இப்ப இந்த படத்துல வந்து நிறைய குதிரைகளும் யானைகளும் கலந்த மாதிரி இருக்கு. சோ அதுக்கான சவுண்ட் இது மாதிரி ஸ்டாக் இது யூஸ் பண்ணீங்களா? பட் பொன்னியின் செல்வனுக்காக தனியா ஒரு விஷயங்கள் இல்ல ஸ்பெசிபிக் லைப்ரரிஸ் வாங்கினேன் இந்த படத்துக்காக. ஓகே. அனிமல் லைப்ரரிஸ்லாம். பட் அதை தவிர ஃபோலியில் வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஹார்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். எஸ், ஜென்ரலாக வந்து நமக்கு நிறைய நல்ல ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது வேரியஸ் சர்ஃபேசஸில். பிக்சருக்கு சேர்ந்து சிங்க்குக்கு வரணும்னா சம்டைம்ஸ் அதை ஃபோலி பண்ணுறது தான் ஈஸி. அதை தவிர அந்த குதிரை ஓடும்போது அது மூச்சு விடுறதோட அதோட வோக்கலைசேஷன்ஸ் நிறையா இருக்கும், அதை தனியாக எடுப்போம். சம்டைம்ஸ் வந்து ஃபோலி ஆர்டிஸ்டே வந்து குதிரை மாதிரி பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? மிமிக்ரி மாதிரியா பண்ணலாம், அது பண்ணுறது தானே, அப்படிதானே எங்கள் வேலையை. யாருக்குமே தெரியாமல் நாங்களே பண்ணிடுவோம் நிறையா. ஸோ ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக காட்ட முடியுமா இது சம்மந்தம்? இது குதிரையா? இப்போ இது கேளுங்க. குதிரை எப்படியே போச்சா? பட் இந்த குதிரை சவுண்டில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்போ இந்த லேயர் கேளுங்க. இது என்னன்னா அந்த பிரைடல் அந்த இது இருக்குல்ல, அதில் மெட்டல் லேயர்ஸ் மட்டும் இது. ஓகே, அது தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எதுவுமே கேட்காது. அடுத்த லேயர் இங்கே கேட்டிங்கன்னா ஓகே, இது என்னன்னா இப்போ ஒருத்தர் குதிரை மேலே உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆர்மர் போட்டிருக்காரு. அந்த சேடல் இருக்கு இல்லையா, குதிரை மேலே உட்காடுற அந்த இடத்துல அந்த லெதர் என்ன சத்தம் போடும், அந்த ஓகே அந்த சேடல் அது ஏறி இறங்கும்ல குதிரை ஓடும்போது அந்த சவுண்டு மட்டும். ஓகே. அப்புறம் இது நமக்கு பரிச்சயமான குதிரையோட சவுண்ட். ஆனா அது மட்டும் பார்த்தாது. இங்க இது என்னன்னா அது வெறும் ஓடும்போது ஓடாது, வெறும் கான்டாக்ட் சவுண்ட் மட்டும் தேவையில்லை, அது மண்ணை கிளப்பி விடுதுல்ல. அந்த கிளப்பி விடுற அந்த மண்ணோட சவுண்ட் இருக்குது. ஸோ அது தனி லேயர். ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு ஓவராலா எல்லாம் கேக்குது இல்லையா. அது தவிர ஆஃப்கோர்ஸ் இதுக்கு மேல மிக்சிங் வேலை இருக்கும். ஒரு குதிரை ஓடுறத நம்ம அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டோம், அதுக்கு பின்னாடி போடலாம், நம்ம வேணா 1000 லேயர் போடலாம். எதுவுமே கேட்கல, கொஞ்சம் நாய்ஸியா இருந்துச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை போட்டு. அதுதான் எங்க வேலை. இதுதான் ஒர்க்கே. இவ்வளவு இதுவா இருந்தாலும் தனியா அதை பண்ணணும். ஆனா உண்மையிலே இப்ப நீங்க இது காட்டும் போதுதான் தெரியுது பின்னாடி இந்த சின்ன சின்ன ஒர்க்கும் எவ்வளவு அதை நுணுக்கமா பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஸோ நீங்க பண்ணதுல பொன்னியின் செல்வன் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் சீன் ஆர் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? சைலண்ட் சீக்வன்சஸ் கொண்டு வருது தான். ஓகே. ஸோ படத்தை பார்த்தவங்களுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் நான் பற்றி பேசுகிறேங்கிறது தெரியும். அதாவது இந்த ஒரு குவாய்ட்டான இடத்துல ஒரு டக்குன்னு இந்த ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு அங்கே என்ன நடக்குது குவாய்ட்டாக கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அங்கே ஒரு டீட்டெயில் ஒரு டிப்பெல்லாம் கரெக்டாக கேட்கும். ஏன்னா நம்ம அது குவாய்ட்டான சினாரியோ. அப்போ அந்த டீட்டெயில் ஒர்க் இருக்குல்ல, அதுதான் டிஃபிகல்ட்.